கடிச்சு இழுக்கிறாயா. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை வச்சு ஒரு வடி பிரியாணி இல்லைனா ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். ஸோ நம்ம சேனல் நியூவாக வர்றவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீடியோவில் போகலாமா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸு. கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஊரில் பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி செதுக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் பாருங்க, ரெட் பீஸ், ஓகே மக்கள், அடுப்பை பற்ற வச்சாச்சு. பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய், நெய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரிஞ்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இஞ்சி பூண்டை வந்து சேர்த்திட்டோம். தக்காளி போட போறோம். வா. தேவையான அளவுக்கு உப்பு, ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினாவை சேர்த்திக்கலாம். மக்களே, சிக்கனை சேர்த்த போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்த போகிறோம். நல்லா வெந்துட்டு இருக்குங்க. ஊற்று. ஐயோ, தயிர் சேர்த்தியாச்சு. கடையில் வாங்கினா மிளகாய் தூள்,
பிரியாணிக்கு தரமாக இருக்குது. சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். மூடி போட்டுடலாம், கொஞ்ச நேரம் வேகட்டும். மூடுறா. நம்ம வடி பிரியாணி பண்ணுறதுனால அரிசி வந்து தனியாக வந்து வடித்து எடுத்துக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா பாதி வெந்தால் போதும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஊற வச்சிட்டோம் அரிசி. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக தான் வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ உலைக்கு தேவையான தண்ணி பிடிச்சிருக்காங்க. தண்ணி வச்சாச்சு, உலக்காயிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிராம்பு பட்டையெல்லாம் சேர்த்த போகிறோம். அப்படியே புதினா, லைட்டாக கொத்தமல்லி. ஸோ இது கொதி வந்த உடனே அரிசியை போட்டுடலாம். ஸோ உலை நல்லா கொச்சிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்திக்கலாம். பாஸ்மதி ரைஸ். அந்த சைடு போட்டோம். பாருங்க மக்களே, எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ். இன்னும் கொஞ்சம் வேகணும், வெந்த உடனே எடுத்துடலாம். மக்களே நல்லா வெந்துருச்சு. ஒரு 90% வெந்துருச்சு. அவ்வளோதான், வடிச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா வடிச்சு எடுத்துட்டோம். ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த போகிறோம். சூப்பராக வெந்துட்டு இருக்குது. அப்படியே இப்போ நம்ம லேயராக அப்படியே அரிசி போட போகிறோம். எல்லா சைடும் போடணும் ஒரே அளவாக. இதேமாரி பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக போட்டணும். இப்போ மக்களை ஈவனாக ஒரே அளவுக்கு வந்து போட்டுருக்கோம். அவ்வளோதான், மேலே வந்து தம் போட்டுடலாம். half an hour ஆயிடுச்சு. தம் எடுத்துடலாம். சரண் ஆள் வெடிக்குது. இருங்க ஒரு நிமிஷம். மேலே வரைக்கும் ஆள் வெடிக்குது. பிரியாணி வாசனை வருது.
வா, வச்சு ஊறுது இப்போவே. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடிங்க. அப்படியே உடையாமல் வந்திருக்கு, பல பலன்னு. ஸோ ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு பிரியாணி கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக வரும். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. பர்ஃபெக்ட். சரண் உதாரு, டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாரு. நீ தான் ரிவ்யூவர், கொடு. சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுறா. எப்படி இது? நல்லா வெந்திருக்கா? கடிச்சு இழுக்கிறாயா? சரிங்க. அதாவது வெயிட் பண்ண முடியாது, நம்ம அடித்து தூள் கலக்க வேண்டியது தான். ஓகே, போதும். ஸோ மக்களே, நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உப்பு காரம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இவங்கெல்லாம் பாருங்கள், அலப்பறை பண்ண இருக்காங்க. சரண் சாப்பிட எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வாயை திறந்து சொல்லு. சொல்ல மாட்டியா? மக்களே, பாஸ்மதி ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறோம். ஸோ நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள், உதிரி உதிரியாக பல பழம் வந்திருக்கு. சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து செஞ்சோம், சூப்பராக வந்திருக்கு. நாங்களே வந்து இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கல, அருமையாக இருக்குங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து முதல்லேருந்து வீடியோ பாருங்கள், அப்போ தான் நம்ம வந்து எந்தெந்த நேரத்தில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துருவோம் அப்படின்றது வந்து தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். முக்கியமாக பிரியாணி லவராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.